சரி. நான் கேட்கல, அதான் சரியா சொல்லிட்டேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஐயோ 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 அக்கா கொஞ்சம் ஆர்டர் அடிச்சுட்டு வாக்கா. ஃபஸ்ட் ஆர்டர் தான் பிக்கப் பண்ண வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. இன்னைக்கு கால் பண்ணிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ எதுவும் பண்ண முடியல. டேய் ஏன்டா கத்துற, சரிடாடா. அவ்வளோதாங்க, இதான் ஃபஸ்ட் ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ரெண்டாவது ரேபிடோலையும் ஒரு ஆர்டர் போட்டாம. ஐயோ இந்த பில்டிங்கா, இதில் ஹெல்மெட்டே உள்ள அலோவ் பண்ண மாட்டாம, இதில் எந்த கேமரா விட போகிறாங்க. சரிங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வடபழனியில் எடுத்துகிட்டு தாம்பரம் ட்ராப்பு ரேபிடோவில் தான் போட்டாம. அவ்வளோதாங்க, ரெண்டாவது ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த பாக்ஸு தான் இது ஃபஸ்ட் ஆர்டரு, மேலே இருக்கிறது ரெண்டாவது ஆர்டரு. இது பாக்ஸில் ஏதோ முறுக்கு அதிரசம் இதெல்லாம் இருக்கா, அதனால் பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. நான் சரிங்க மேடம் சொல்லிட்டேன். இன்னோட சவுண்ட் இது யாருங்க, ரேசரா? எதுக்கு நான் அவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? பொறுமையாக போங்கடா. நான் கூட ரேசர் நினச்சேன், பார்த்தா புள்ளிங்கோ. பார்த்து பொறுமையாக போங்கடா. டேய் இங்கே வீட்டுக்கு தொலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்கலாம் இந்த போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க, சும்மா போகிற நம்மளை பிடிப்பாங்க. அக்கா நீ என்னக்கா ஃபோனை முன்னாடி நீட்டிட்டு நிற்கிறேன்? அந்த மாதிரி நிற்காதக்கா. உனக்கு புள்ளிங்கோ பற்றி தெரியல, வந்து அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு போயில ஏற்பானுங்க. பார்த்து உஷாரா இருக்கா. என்னடா 120 தான் போட்டுட்டாங்க. கால் பண்ணுவோம். 161 ரூபாய் கட்டுச்சு. ஏன்னா 167 எதிர்பார்த்து மேடம். ஒன்று 120 போல செத்துக்கு தாட்டி அனுப்பி வேலை பிரச்சனை இல்லை. தாயிட்டு போகிறேன். 161 ரூபாய் காட்டுச்சு, ஆனால் 120 ரூபாய் தான் அனுப்பியிருக்காங்க. அதான் ஃபோன் அடிச்சு கேட்டேன். சாரி ப்ரோ பார்க்கல, அதோ அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, சர்ஜி மாதிரி ஏதோ போட்டுருக்கான் போட்டார்ல, அதனால் 5 கிலோமீட்டர் தான் வந்தால் 141 ரூபாய். 161 ரூபாயில் 20 ரூபா கமிஷன் அவனுக்கு. 141 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ரெண்டாவது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புவோம். போகிற வழியில் எதனா ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. அக்கா இருந்தாங்க 200 ரூபாய் கேட்டீங்க. சரிங்கக்கா. இப்போ தம்பிட்டு நான் எடுத்து வைக்கிறாங்க. ஜீரோ பண்ணணுமா? பார்த்துடுங்க, அடிங்க. அவ்வளோதாங்க, பெட்ரோல் அடித்தாச்சு. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். எப்பயுமே 200 ரூபாய்க்கு அடிக்க மாட்டேன், 210 220 அப்படி தான் அடிப்பேன். இன்றைக்கி 200 ரூபாய்க்கு அடிக்கலாமல் நான் அடிச்சிட்டேன். சரி வாங்க கிளம்புவோம். ஃபஸ்ட் ஆர்டர் போய் கொடுப்போம். இந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தாலே நிறைய டைம் எனக்கு நான் வீடியோ எடுக்கும்போது மேலே ஆட்டோக்காரம்மா நீ ஏறாங்க ரூட்டில் இங்கே பாடுறா. டேய் எங்கேருந்துடா வரீங்க 3 பேர்? ஹெல்மெட் கூட இல்லாமல். இன்னும் ஃபஸ்ட் ஆர்டரே கொடுக்கல. குரோம்பேட்டை வந்துட்டு 3வது ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் எடுத்துக்கிட்டு குருவஞ்சேரி. நீங்கள் தானா? அந்த வரணும். அப்படியே ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு 3வது ஆர்டர் அப்படியே போகிற வழியில் கொடுத்தலாம் சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். அவ்வளோதானே, 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு ஆடுது. 3வது ஆர்டர் இங்கேருந்து 23 கிலோமீட்டருக்கு ஆடுது. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு போவோம். வெயில் நம்ம அடிக்கிறது எப்படி படுத்துக்கான் பாரு. ஆஹா இன்னொருத்தன் ஓடியாரானே. மொத்தம் 4 பேர் சுற்று போட்டாங்களே. அங்கே ஒருத்தர் என்ன பார்க்குறாரு, நம்மளே பார்க்குறாரு. ஓ நீங்கள் தானா? இருங்கண்ணா.
என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால தான் யார் என்னன்னு தெரியல சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். இருங்க இருங்க, ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ், இந்த பாக்ஸ் தானே எடுத்துக்கிறீங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அவ்வளோதானே, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஒரு பொருளை வச்சுருவோம். 3வது ஆர்டரை எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த ஆர்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 211 ரூபா. அவ்வளோ 230 ரூபா அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூண்ணா. அவ்வளோதாங்க, 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புவோமா? இதுக்கு மேலே வண்டி எங்கேயும் நிற்காது. நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான். இன்னும் 20 கிலோமீட்டருக்கு அடுத்துங்க. டேய், முன்னாடி இன்னொருத்தன் பட்டுறா. எங்க இருந்துடா உங்களுக்கு தூக்கம் வருது வெயிலில்? நம்ம வெயில் அடிக்குது. இப்படி ஓரமாக வந்து படுத்துங்கடா. வண்டிக்காரன் எவனா விட்டுற போறான் மேலே. ஐயோ, பெட்ரோலில் தள்ளிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். டோக் பண்ணுவோமா? இருங்க, வண்டி ஓரம் கட்டிப்போம். நீங்க உட்காந்துக்கோ. உட்காந்து மேட வச்சுக்கணும். உட்காரு. கால் மட்டும் எடுத்துக்கோ. ஐயோ சரி, சீக்கிரம் சிக்னல் போடுங்கடா, வெயில் அடிக்குது. வானா வந்து முன்னாடி இடிச்சுட்டு போனா. இப்போ தானே விழுந்து 2 நாள் கூட ஆகலை. திரும்ப வந்து இடிக்கிறானா? வந்து வாசிக்கு இடிச்சுட்டு போனா என்ன? எப்படி வராங்க பாருங்க. சீக்கிரம் போகலாம். ஏக்கா, நீ பொறுமையாக ஃபோன் பேசிட்டு போக்கா. எவனா வந்து இடிச்சிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். ஃபோன் ஓரமாக போய் தான் பேசுக்கா. இது இல்லைங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள காட்டுது. இங்கே தானா? ஃபோன் பண்ணி கேட்டுப்போம். காலிங் பில் அடிப்பான். நீங்களா? இந்தாங்கண்ணா, எனக்கு பில்லு. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சொன்னால் ரிட்டன் தேங்க்யூ கூட சொல்ல மாட்டுறாரு. அவருக்கு என்ன கஷ்டமோ? சரிங்க, அடுத்த ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் 4வது ஆர்டர் இன்னும் போடலை. குரு அஞ்சேரியில் தான் ஏகே ப்ரோ இருக்காரா. அதனால் சரி அவர் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறேங்க. ஏகே ப்ரோனா யாருன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அவரை பார்த்தா நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாத எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அது எப்படி ரன் பண்ணணும், வீடியோ எப்படி போடணும், A to Z எல்லாமே எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்துப்பாரு. ரொம்ப தங்கமான மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம ஒரே ஃபீல்டில் இருக்கோம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், அடுத்தவங்களுக்கு எது சொல்லித்தரணும் அப்படின்லாம் ஒரு மனசில் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார். அவர் ஒரு நல்ல மனுஷங்க. அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அவரும் குருவாஞ்சேரியில் தான் இருக்காரா. இப்போ தான் ஃபோன் பண்ணேன், அவர் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தார் குரூப்பில். அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அவரை போய் மீட் பண்ணுவோம். நான் கேட்கல, அதான் சரியா சொல்லிட்டேன். 213 பேசல. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். எப்படி வச்சுக்கிறா? சரி போயிடலாம போகும்போது அது எப்படிதானா எப்படியோ நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு போட்டான். ஆமா, மத்த நல்ல பாப்போமா? அப்படி போயிடலாமா? அடுத்தது என்ன ஒரு நல்ல இடமா
220 அப்புறம் எப்படி போடுவேன் நானு அடுத்து கையில எடுத்து பார்க்குறேன் அவளுக்கு கவுண்டர் வந்துச்சு. என்னடா இது எவ்வளவு கடல்ல இருக்க மாதிரி எடுத்துனாரு இப்ப எடுத்து பார்க்குறேன் சாப்பிட்டு 620 இதான் அதிகமா போடுங்க. ஆமா 10 பேர் 15 பேர் இருக்காங்க. 180 161 இருந்துச்சு 180 இருக்கு. அப்படி வர மாட்டோமா என்ன இல்லைங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட முடியாது என்ன சும்மா நீங்க கூட கம்பெனி கொடுக்குறாங்க அது ஃபுல்லா சாப்பிட்டு போடலாமே. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ப்ரோ சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. சிக்கன் சாப்பாடு 2 பேரும் சாப்பிட்டோம். அவ்வளோதான் கிளம்பிட்டோங்க 2 பேரும். ஆனால் ப்ரோ அதான் சொன்னார்ல, அவர் இப்போ கூட நிறைய சொன்னார் இந்த மாதிரி வீடியோஸ் பற்றி எல்லாமே. பேசும்போது அவர்கிட்ட பேசினா டைம் போடுறதே தெரிய மாட்டேதுங்க. சரிங்க பார்த்து போடாங்க. ஓகே ஓகே அவ்வளோதாங்க. ஏகே ப்ரோ அப்போவே கிளம்பிட்டாரு. அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்கே தாம்பரத்து அதே குரோம்பேட்டை பக்கமாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரம் கழித்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குரோம்பேட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப கூடுவாஞ்சிரே இப்போ கொடுக்கணுமா. ஐயோ அங்கிருந்து தான் வந்தேன். இங்கே தாம்பரத்தில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 1.5 மணி நேரம் ஆர்டரே போடலைங்க. வெறுப்பாயிடுச்சு. வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன் நான். 4வது ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இதுதானாம்மா ஏதோ ஐஸுங்க ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் கியூப்பா என்னன்னு தெரியல. வாங்க போகும். திரும்ப குருவாஞ்சேரியே போயிட்டு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அண்ணா எங்கண்ணா வர என்னண்ணா நீ ஏன்னா என்னை பார்த்தா எப்படின்னா தெரியுது ஆப்போசிட்டில் வந்து என்னை அடிச்சு போட்டு போகிறீங்களேண்ணா. கொஞ்சம் பொறுமையாக வாங்கண்ணா. இப்போ தானே கொஞ்சம் ரெடியாகி வந்திருக்கேன் நான். 4வது ஆர்டர் தாங்க கொடுத்தாச்சு. இது ஏதோ மண்டபம் கல்யாணம் போல். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் எப்போ நடக்க போதோ. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 124 ரூபாய் ஆர்டரு. அதில் பாருங்க 76 ரூபா தான் பேமெண்ட் வாங்கணுமா. 46 ரூபா சார் 46 ரூபா 45 ரூபா வந்து ஆன்லைன் பேமெண்ட். சரிங்க இங்கேருந்து கிளம்பும். எதனா ஒரு ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆர்டரே சரியில்லைங்க. ஆனால் குரூப்பில் எல்லாத்துக்கும் வருது சொல்லிட்டு போடுறாங்க. நமக்கு தான் வரல. ஏன்னா கிளாம் பக்கமே வந்துட்டேங்க. ஆர்டரே எதுவும் போடல. அவ்வளோதான் ஆர்டர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தாலே ரிட்டன் ஆர்டர் எதுவுமே வரமாட்டேதுங்க. இங்கே பாருங்க முன்னாடி 2 பேர் ஜோடியாக போகிறாங்களா. ஆஹா என் கண் முன்னாடி தான் வருவீங்களா. இவ்வளோ நேரம் நான் சும்மா தான் இருந்தேன். அப்போல்லாம் போகக்கூடாதா. ஐயோ கட்டி பிடிச்சிட்டு போகிறீங்களா. ஏம்மா கெட்டுனா பிடிச்சிக்குமா. அவரு எங்கே போகிறாரு விட்றாத. கெட்டுனா பிடிச்சி வச்சுக்குமா. என்னம்மா அப்போம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா. தாம்பரமே வந்துட்டேங்க. ஆர்டரே எதுவும் போடல. இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருமா. ஏன்னா இதுக்கு மேலே ஆர்டர் வர மாதிரி தெரில. 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஆர்டரே வரல. என்னதான் வெறுப்பாக இருக்குதுங்க. போங்க போட்டரில் 474 ரூபா 474 ப்ளஸ் ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 211 ரூபா. ஒரு ஆர்டர் தான் எடுத்தோம். அதில் இன்றைக்கி ரேப்பிடோவில் ஒரே ஆர்டர் தான் எடுத்துருக்கோம். ஒரு ஆர்டரு அப்புறம் அவ்வளோதான். டிப்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தத்துக்கு வந்து ஒரு காலையில் 39 ஒரு 19 எப்படி இருந்தாலும் ஒரு 70 ரூபா வந்துச்சுங்க இன்றைக்கி டிப்ஸு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 755. இதில் பெட்ரோல் வந்து 200 ரூபாய்க்கு அடித்தான். ஆனால் 200 ரூபா பெட்ரோல் இல்லை, 100 ரூபா பெட்ரோல் தான் காலியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 655 தான் இன்றைக்கி ப்ராஃபிட். சரி ஓகேங்க பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.